வணக்கம் நண்பர்களே. வாய்ஸ் ஆப் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வானத்தில் ஆயிரக்கணக்கான அடி உயரத்தில் ஒரு பயணிகள் விமானம் சீராக பறந்து கொண்டிருக்கிறது. பயணிகள் தங்களுடைய இருக்கைகளில் இருக்கிறார்கள். விமான பயணம் வழக்கம் போல சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் சில நொடிகளில் நிலைமை மாறுகிறது. விமானம் திடீரென சுமார் 300 அடி உயரத்தை இழக்கிறது. கேபினுக்குள் இருந்த பயணிகள் எதிர்பாராத வகையில் மேலே தூக்கி எறியப்படுகிறார்கள். சிலர் காயமடைகிறார்கள். இது சமீபத்தில் இருந்து டெல்லி நோக்கிச் சென்ற ஏர் இண்டியா விமானத்தில் நடந்த சம்பவம். விமானம் ஏர் இண்டியா 2379 ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி நடந்த இந்த சம்பவத்தில் விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியிருந்தாலும் அதற்கு பின்னால் தற்போது பல முக்கியமான கேள்விகள் எழுந்துள்ளன. குறிப்பாக விமானம் ஏன் திடீரென உயரத்தை இழந்தது? இது வெறும் டர்பியூலன்ஸ் சம்பவமா? விமானியின் உடல்நிலை இதற்கு தொடர்புடையதா? விமானத்தின் ஆட்டோ பைலட், ஹைட்ராலிக் சிஸ்டம் அல்லது வேறு ஃபிளைட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் ஏதேனும் பாதிக்கப்பட்டதா? மேலும் சமூக ஊடகங்களில் பேசப்படும் எமர்ஜென்சி டோர் தொடர்பான தகவல்களுக்கு உண்மையில் ஆதாரம் இருக்கிறது. இந்த விவகாரத்தை சென்சேஷனலைஸ் செய்யாமல் தற்போது கிடைக்கும் தகவல்களின் அடிப்படையில் பார்க்கலாம். முதலில் 300 அடி உயர இழப்பு என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். விமானம் 300 அடி கீழே விழுந்தது என்றால் அது வானத்திலிருந்து நேராக 300 அடி கீழே விழுந்தது என்று அர்த்தமல்ல. ஒரு பயணிகள் விமானம் மிக அதிக வேகத்தில் முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் விமானத்தின் வெர்டிகல் இல் திடீர் மாற்றம் ஏற்பட்டால் அதன் ஆல்டிடியூட் குறையலாம். காற்றின் திடீர் மாற்றம், டர்பியூலன்ஸ், விமானத்தின் ஃபிளைட் கண்ட்ரோல் ரெஸ்பான்ஸ் அல்லது வேறு தொழில்நுட்ப காரணிகள் இவற்றில் எது சம்பந்தப்பட்டது என்பதை தீர்மானிக்க ஃபிளைட் டேட்டா தேவைப்படுகிறது. இந்த சம்பவத்தில் விமானம் உயரத்தை இழந்த பிறகு மீண்டும் நிலைநிறுத்தப்பட்டு தொடர்ந்து பயணித்தது. அதாவது விமானம் முழுமையாக கட்டுப்பாட்டை இழந்துவிட்டதாக இதிலிருந்து மட்டும் முடிவு செய்ய முடியாது. ஆனால் பயணிகளுக்கு ஏற்பட்ட தாக்கம் தீவிரமானது. திடீரென விமானம் கீழ்நோக்கி நகரும்போது சீட் பெல்ட் அணியாத பயணியின் உடல் சில நொடிகளுக்கு இருக்கையிலிருந்து மேலே தூக்கி எறியப்படலாம். அதனால்தான் டர்பியூலன்ஸ் இல்லாத நேரத்திலும் கூட விமானத்தில் அமர்ந்திருக்கும் போது சீட் பெல்ட்டை அணிந்து வைத்திருப்பது முக்கியமானது. இந்த சம்பவத்தில் இன்னொரு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. விமானத்தின் கேப்டன் தொடர்பான போதைப்பொருள் பரிசோதனை. ஆரம்ப பரிசோதனையில் சந்தேகத்திற்கிடமான முடிவு கிடைத்ததைத் தொடர்ந்து மேலதிக கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் மேற்கொள்ளப்பட்டது. அந்த உறுதிப்படுத்தப்பட்ட பரிசோதனையில் மேரிஜுவானா இருப்பது கண்டறியப்பட்டதாக சமீபத்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது நிச்சயமாக தீவிரமான ஏவியேஷன் சேஃப்டி கன்சர்ன். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான வேறுபாட்டை புரிந்து கொள்ள வேண்டும். விமானியின் டெஸ்ட் பாசிட்டிவ் என்பது ஒரு உண்மை. அந்த டெஸ்ட் இன் காரணமாகத்தான் விமானம் 300 அடி உயரத்தை இழந்தது என்பது வேறு ஒரு கூற்று. இரண்டையும் ஒன்றாக இணைத்து உடனடியாக முடிவு செய்ய முடியாது. அதற்கான ஆதாரம் ஃபிளைட் டேட்டா மற்றும் காக்பிட் ரெக்கார்ட்ஸ் மூலமாகத்தான் கிடைக்க வேண்டும். சமீபத்திய செய்திகளின்படி விமானத்தின் கேப்டன் நடத்தை தொடர்பாகவும் கேள்விகள் எழுந்துள்ளன. அவர் சரியாக செயல்பட முடியாத நிலையில் இருந்ததாகவும் கோபைலட் கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொண்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தகவல்கள் விசாரணையில் உறுதிப்படுத்தப்பட வேண்டியவை. ஆனால் உண்மையாக இருந்தால் இது ஒரு மிக முக்கியமான க்ரூ ஃபிட்னஸ் இஷ்யூ ஆகஸ்ட் மாறும். ஏனென்றால் ஒரு பயணிகள் விமானத்தின் இருக்கும் ஒவ்வொரு விமானியும் புறப்படுவதற்கு முன்பும் விமானத்தின் போதுவும் முழுமையான உடல் மற்றும் மனத்தகுதியுடன் இருக்க வேண்டும். இப்போது தொழில்நுட்ப பகுதியை பார்க்கலாம். இந்த சம்பவத்தில் ஆட்டோ பைலட் ஃபெயிலியர் ஏற்பட்டதாக சில தகவல்கள் மற்றும் சமூக ஊடக விவாதங்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் தற்போதைய நிலையில் AI2379 விமானத்தின் ஆட்டோ பைலட் ஃபெயிலியர்தான் 300 அடி உயர இழப்புக்கு காரணம் என்று அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படவில்லை. அதேபோல் ஹைட்ராலிக் ஏரர் பற்றியும் பேசப்படுகிறது. ஒரு பெரிய பாசெஞ்சர் ஹைட்ராலிக் சிஸ்டம்ஸ் மிகவும் முக்கியமானவை. விமானத்தின் கண்ட்ரோல் சர்ஃபேசஸ்,
லேண்டிங் கியர் மற்றும் பல முக்கியமான இயக்க அமைப்புகளுக்கு ஹைட்ராலிக் பவர் பயன்படுகிறது. ஹைட்ராலிக்கில் ஒரு ஃபால்ட் ஏற்பட்டாலும் விமானங்கள் பல ரிடண்டன்சி அரேஞ்ச்மெண்ட்ஸ் உடன் வடிவமைக்கப்பட்டுள்ளன. அதனால் ஒரு ஹைட்ராலிக் வார்னிங் வந்தது என்றாலே விமானம் கட்டுப்பாட்டை இழந்துவிடும் என்று அர்த்தமில்லை. அதேபோல் ஆட்டோ பைலட் டிஸ்கனெக்ட் ஆனாலும் விமானத்தை பைலட்ஸ் மேனுவல் கண்ட்ரோல் மூலம் இயக்க முடியும். எனவே இந்த இரண்டு விஷயங்களும் விசாரணையில் சரிபார்க்க வேண்டிய டெக்னிக்கல் பாசிபிலிட்டிஸ் மட்டுமே. அடுத்து எமர்ஜென்சி டோர் தொடர்பான தகவல். சமூக ஊடகங்களில் எமர்ஜென்சி டோர் திறந்ததாக பல்வேறு தகவல்கள் பரவி வருகின்றன. ஆனால் A2379 சம்பவத்தில் எமர்ஜென்சி எக்ஸிட் டோர் தானாக திறந்தது அல்லது அது விமானத்தின் ஆல்டிடியூட்க்கு காரணமாக இருந்தது என்று உறுதிப்படுத்தப்பட்ட அதிகாரப்பூர்வ தகவல் தற்போது இல்லை. ஒரு விமானத்தின் எமர்ஜென்சி எக்ஸிட் என்பது சாதாரணமாக தானாக திறக்கக்கூடிய அமைப்பு அல்ல. கதவு அல்லது எக்ஸிட் தொடர்பான எந்த அப்நார்மல் இண்டிகேஷன் இருந்திருந்தாலும் அது காக்பிட் வார்னிங் சிஸ்டம்ஸ், கேபின் ரிப்போர்ட்ஸ் மற்றும் மெயின்டெனன்ஸ் ரெக்கார்ட்ஸ் மூலம் விசாரணையில் சரிபார்க்கப்பட வேண்டும். அதனால் சமூக ஊடகங்களில் பரவும் ஒவ்வொரு தகவலையும் உண்மையான இன்வெஸ்டிகேஷன் ஃபைண்டிங் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. இப்போது இந்த சம்பவத்தின் மிக முக்கியமான ஆதாரங்களுக்கு வருவோம். விமானத்தில் ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர் மற்றும் காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் ஆகியவை முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர் மூலம் விமானத்தின் ஆல்டிடியூட், ஏர் ஸ்பீட், வெர்டிகல் ஸ்பீட், ஏர்கிராஃப்ட் ஆட்டிடியூட் மற்றும் பல்வேறு சிஸ்டம் பாராமீட்டர்ஸ் பற்றிய தகவல்களை ஆய்வு செய்ய முடியும். காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் மூலம் நடந்த உரையாடல்கள், வார்னிங்ஸ் மற்றும் அந்த நேரத்தில் க்ரூ எடுத்த நடவடிக்கைகள் குறித்து முக்கியமான தகவல்கள் கிடைக்கலாம். இந்த இரண்டு தரவுகளையும் ஒன்றாக பார்த்தால்தான் சம்பவத்தின் உண்மையான மீண்டும் உருவாக்க முடியும். அதாவது, முதலில் என்ன நடந்தது? அதற்குப் பிறகு எந்த வார்னிங் வந்தது? விமானத்தின் ஆல்டிடியூட் எப்போது குறையத் தொடங்கியது? ஆட்டோ பைலட் அந்த நேரத்தில் என்ன நிலையில் இருந்தது? ஹைட்ராலிக் மற்றும் ஃப்ளைட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் எப்படி செயல்பட்டன? பைலட்ஸ் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள்? இவற்றுக்கெல்லாம் தரவின் அடிப்படையில் பதில் கிடைக்க வேண்டும். இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம். ஒரு நிமிடத்தில் 9 கள் என்ற தகவல் சமூக ஊடகங்களில் அதிகமாக பேசப்படுகிறது. ஆனால் இதை A2379 ஃபூகேட், டெல்லி சம்பவத்துடன் நேரடியாக இணைப்பது சரியானது அல்ல. இந்த வகையான ஃபால்ட் இன்ஃபர்மேஷன் முந்தைய அகமதாபாத் ஏர் இண்டியா விபத்து தொடர்பான தொழில்நுட்ப விவாதங்களுடன் தொடர்புடையது. அந்த விபத்து வேறு விமானம், வேறு சூழ்நிலை, வேறு சம்பவம். அதனால் அந்த தகவலை A2379 விமானத்திற்கான பிரிலிமினரி ரிப்போர்ட் என்று குறிப்பிடுவது தவறாகிவிடும். ஆனால் அந்த அகமதாபாத் சம்பவம் ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு விமானத்தில் பல வார்னிங் இண்டிகேஷன்ஸ் ஒரே நேரத்தில் தோன்றினால் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பார்க்காமல் அவற்றுக்கிடையேயான தொடர்பையும் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் ஆய்வு செய்ய வேண்டியிருக்கும். ஒரு ஏற்பட்ட பிரச்சனை மற்றொரு பாதிக்கிறதா? ஒருக்கு பின்னால் இன்னொரு அண்டர்லைங் ஃபெயிலியர் இருக்கிறதா? அல்லது பல வார்னிங்ஸ் ஒரே ரூட்டில் இருந்து வந்தவையா? இவைதான் ஏவியேஷன் முக்கியமான கேள்விகள். A2379 சம்பவத்திலும் இதே அணுகுமுறையில்தான் விசாரணை நடைபெற வேண்டும். விமானத்தின் மெயின்டெனன்ஸ் ஹிஸ்டரி ஆய்வு செய்யப்பட வேண்டும். சமீபத்தில் ஏதேனும் மெயின்டெனன்ஸ் ஒர்க் செய்யப்பட்டதா? எந்த சிஸ்டம் மாற்றப்பட்டது? முந்தைய களில் ஏதேனும் வார்னிங் பதிவு செய்யப்பட்டதா? இதற்கு முன்பு ஏதேனும் டெக்னிக்கல் டிஸ்கிரிபன்சி இருந்ததா? இவை அனைத்தும் முக்கியமான கேள்விகள். அதேபோல் வெதர்வும் ஆய்வு செய்யப்பட வேண்டும். விமானம் பறந்த பகுதியில் டர்புலன்ஸ் இருந்ததா? வைண்ட் ஷேர் இருந்ததா? காற்றின் திசை மற்றும் வேகத்தில் திடீர் மாற்றம் ஏற்பட்டதா? இவற்றையும் ஃப்ளைட் ரெக்கார்டர் உடன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இந்த சம்பவத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், விமானம் இறுதியில் பாதுகாப்பாக தரையிறங்கியது. அதற்கு காக்பிட் ரெஸ்பான்ஸ் முக்கியமானதாக இருந்திருக்கலாம். கோபைலட் கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொண்டதாக வெளியாகியுள்ள தகவல் உண்மையாக உறுதிப்படுத்தப்பட்டால்
அந்த நேரத்தில் க்ரூ ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் எவ்வாறு செயல்பட்டது என்பதும் விசாரணையில் முக்கியமான அம்சமாக இருக்கும். ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் ஏற்பட்டால் விமானி மட்டும் அல்லாமல் காக்பிட் மற்றும் கேபின் க்ரூ அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். அதுதான் ஒரு விமானத்தை பாதுகாப்பாக தரையிறக்க உதவும். இந்த சம்பவம் ஏருக்கு மட்டும் ஒரு பிரச்சனை அல்ல, இது இந்திய விமான பாதுகாப்பு அமைப்புக்கும் ஒரு முக்கியமான டெஸ்ட். ஒரு விமானியின் மெடிக்கல் ஃபிட்னஸ் எப்படி கண்காணிக்கப்படுகிறது? ட்ரக் ஸ்கிரீனிங் நடைமுறைகள் எவ்வளவு கடுமையாக உள்ளன? ஸ்கிரீனிங் ரிசல்ட் சந்தேகமாக இருந்தால் ஃப்ளைட்க்கு முன்பு என்ன சேஃப்கார்ட்ஸ் உள்ளன? ஒரு க்ரூ மெம்பர் அப்நார்மல் பிஹேவியர் காட்டினால் கேபின் க்ரூ எவ்வாறு எஸ்கலேட் செய்ய வேண்டும்? இத்தகைய கேள்விகளுக்கான பதில்கள் இப்போது மிகவும் முக்கியமானவை. அதே நேரத்தில் ஒரு சம்பவத்தை வைத்து ஒட்டுமொத்த விமானத்துறையையும் குறை கூறுவதும் சரியானது அல்ல. விசாரணையின் நோக்கம் குற்றவாளியை தேடுவது மட்டுமல்ல, எந்த பாதுகாப்பு அடுக்கு தோல்வியடைந்தது என்பதை கண்டுபிடிப்பதுதான் முக்கியம். இப்போது இந்த சம்பவத்தை ஒரு வரியில் சொல்வதானால், ஒரு ஏர் இந்தியா விமானம் சுமார் 300 அடி உயரத்தை திடீரென இழந்தது, பயணிகள் காயமடைந்தனர், விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியது, விமானியின் ட்ரக் டெஸ்ட் தொடர்பான அதிர்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது, ஆனால் ஆல்டிடியூட் இன் இறுதி காரணம் இன்னும் விசாரணையில் உள்ளது. ஆட்டோ பைலட் ஃபெயிலியர், ஹைட்ராலிக் ப்ராப்ளம், எமர்ஜென்சி டோர், டர்பியூலன்ஸ், பைலட் ஃபிட்னஸ், இவை அனைத்தும் தற்போது பேசப்படும் விஷயங்கள். ஆனால் அவற்றில் எது உண்மையான காரணம் என்பதை சொல்லக்கூடிய ஒரே நம்பகமான ஆதாரம் விமானத்தின் தரவுகளும் அதிகாரப்பூர்வ விசாரணையின் முடிவும்தான். அதுவரை எந்தவொரு தகவலையும் இறுதி உண்மை என்று கூறுவது பொறுப்பான செய்தியளிப்பு அல்ல. ஒரு விமானம் 300 அடி உயரத்தை இழந்தது என்பது தீவிரமான சேஃப்டி இவெண்ட். ஆனால் அதைவிட முக்கியமானது, அது ஏன் நடந்தது என்பதை கண்டுபிடிப்பது. அதில் மனிதத் தவறு இருந்ததா? தொழில்நுட்பக் கோளாறு இருந்ததா? வானிலை காரணமா? க்ரூ ஃபிட்னஸ் பிரச்சனையா? அல்லது பல காரணிகள் ஒன்றாக இணைந்ததா? இதற்கான பதில் முழுமையான விசாரணைக்குப் பிறகே கிடைக்கும். ஒரு விமான விபத்து அல்லது சீரியஸ் இல் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதான். காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும், தவறை சரிசெய்ய வேண்டும், அதே தவறு மீண்டும் நடக்காமல் பாதுகாப்பு அமைப்பை மேம்படுத்த வேண்டும். அதுதான் விமான பாதுகாப்பின் உண்மையான நோக்கம். இந்த சம்பவத்தின் இறுதி விசாரணை முடிவுகள் வெளியாகும்போது இந்த விவகாரத்தில் உண்மையில் என்ன நடந்தது என்பதற்கான தெளிவான படம் நமக்கு கிடைக்கும். அதுவரை உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை மட்டுமே நம்புவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள். உலகச் செய்திகள், விமான பாதுகாப்பு, அறிவியல் மற்றும் முக்கியமான நிகழ்வுகளை ஆழமாகவும் தெளிவாகவும் தமிழில் தெரிந்து கொள்ள வாய்ஸ் ஆப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். அடுத்த முக்கியமான செய்தியுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.